ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஜெய் ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹைதராபாத் ஸ்பெஷல் முர்முரு கஜூர் ஸ்நாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். இந்த கஜூர் ஸ்நாக்ஸு ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஸ்நாக்ஸ். இது எல்லாருக்குமே பிடிச்ச டேஸ்ட்டில் இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் பிக்னிக் எங்கே போனாலும் ஏர்டைட் ஜாரில் வச்சு கொண்டு போனீங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே மொறுமொறுப்பு மாறாமல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டான கஜூர் ஸ்நாக்ஸை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த கஜூர் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரைங் பேனில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி 1/4 கப் தேங்காய் துருவல் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டாங்க. கோல்டன் கலராக வரணுங்கிறதில்ல, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். இந்த மாதிரி உதிரியாக வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் துருவலில் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கப்பில் 1/2 கப் மைதா மாவு, 1/4 கப் நம்ம ஃப்ரை பண்ண தேங்காய் துருவல், 1/2 கப் மிக்சியில் அரைச்ச ரவை, அடுத்த 1/2 கப் மிக்சியில் அரைச்ச ஜீனி, 1/4 கப் சோடா உப்பு, 1/4 கப் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். நல்லா மிக்ஸ் ஆன பிறகு 1/4 கப் நெய் இல்லைன்னா எண்ணெய் ஊற்றி அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவும் இப்போதைக்கு ஆட் பண்ண வேணாம். நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு மாவு ப்ரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கணும். எல்லா பக்கமும் நெய் பரவி. அடுத்து 1/4 கப் தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 கப் தண்ணி சரியாக வரும். இல்லைன்னா ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் தண்ணி தனியாக வச்சுட்டு மிச்ச தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டில் ரொம்ப கெட்டியாக இருந்தால் அந்த 3 டீஸ்பூன் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. மாவு நல்லா திக்காக இருக்கணும். அடுத்து ஒரு பவுலில் துணியை போட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு திருப்பியும் மாவை நல்லா பிசைஞ்சுக்கிடணும். இப்போ ஒரு பூரி பழையிலையோ இல்லை கல்லையோ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி இந்த மாதிரி தடவிக்கிடணும். தடவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை வச்சு கையில் கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அடுத்து பூரி கட்டையில் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் தேய்க்கணும். நம்ம தேய்க்கிற மாவு தடிமன் 1 இன்ச் அளவுக்கு இருக்கணும். ரொம்ப மெல்லிசாக தேய்ச்சிடக்கூடாது. தேய்ச்சிட்டு கத்தியை வச்சு ஓரமெல்லாம் இந்த மாதிரி ஒன்று போல் ஆக்கிட்டாங்க. மேலேயுமே கொஞ்சம் மேடு பலமாக இருந்தால் கத்தியை வச்சு ஒன்று போல் சமப்படுத்திக்கோங்க. சமப்படுத்திட்டு ஓரத்தில் கத்தியை வச்சு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து முக்கியமான டிப்ஸு, ரவையை முழுசாக போடாமல் மிக்சியில் அரைச்சிக்கிடணும். மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், ஓரளவு அரைச்சிங்கன்னா போதும். அதுமாரி ஜீனியையும் அரைச்சி ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிடணும். இதில் எக்ஸஸாக நம்ம கட் பண்ண மாவை திருப்பி ஒருக்கா தேய்ச்சி திருப்பி ஒருக்கா டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லைன்னா ரவுண்ட் ஷேப்லையும் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு ஃப்ரைங் பேனில் பொரிக்கிற அளவுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆக செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப எண்ணெய் ஹீட் ஆகக்கூடாது. நம்ம டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கிற கஜூர் மிக்ஸை எண்ணெயில் இந்த மாதிரி ஒவ்வொன்றா தான் போடணும், மொத்தமாக போடக்கூடாது. அதே சமயத்தில் ஸ்டவ்வுமே மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கிடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கஜூர் கருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் ஓரளவு வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. கஜூர் நல்லா வெந்துருச்சு அப்படின்னா எண்ணெயில் மிதக்க ஆரம்பிச்சிடும். அந்த சமயம் நம்ம பொரிக்கிற கண்ணை வச்சு அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. கஜூர் அரைச்சி எடுத்ததும் நேரடியாக ஏர்டைட் ஜாரில் போடாமல் டிஷ்யூ பேப்பரில் வச்சு எக்ஸஸாக இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக வடிகிறதுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஆறின பிறகு ஏர்டைட் ஜாரில் வச்சு இப்போது மொறுமொறுப்பான சாஃப்டான கஜூர் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 1 2 3 4